தினம் முதலாவதாக நாம் சிந்திக்க இருக்கின்ற வினாவானது, ஒரு அன்பர் கேட்டிருக்காங்க, எந்த வயதில் உபநயனம் பண்ணி வைக்கணும்? கர்ப்பத்தை சேர்த்து 6வது வயது, கர்ப்பத்தை சேர்த்து 6வது வயதில் உபநயனம் பண்ணிக்கணும். பழைய காலத்தில் அரசர்கள், வணிகர்கள் இவர்களுக்கும் உபநயனம் சொல்லப்பட்டிருப்பதனால் அவர்களுக்கு 12, அதிகபட்ச வயது 12. அது பணி சார்ந்து வணிகர்களாக இருந்தால் 12 வயது வரை, அந்தணர்களாக இருந்தால் கர்ப்பத்தை சேர்த்து 6வது வயது, சத்திரியர்களாக இருந்தால் கர்ப்பத்தை சேர்த்து 8வது வயது, அதாவது அரசு அது மாதிரி விதிகளில் குறிப்பிட்டிருக்காங்க. அதை தவிர பிற காலங்களில் செய்யக்கூடிய அந்த உபநயனம் என்பது ஒரு சிறந்ததாக கருதப்படவில்லை. ஆனால் செய்யாமல் இருப்பது பாவமாக கருதப்படுகிறது. அந்த பாரம்பரியத்தில் நம்ம என்ன அனுஷ்டானம் பண்ணியிருக்காலோ, சொதர்மே நிதனம் சிரேகான்னு பகவான் சொல்கிற மாதிரி தன்னுடைய தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணுறது அப்படிங்கிறது எந்த விதத்திலையும் விட்டுவிடக்கூடாதது. அதனால் உரிய காலத்திலே அதை செய்வது தான் மிகச்சிறப்பாக சொல்லப்படுது. உபநயன கர்மா அப்படிங்கிறது ஏதோ ஒரு 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 விழா அல்ல, அது ஒரு உபநயனம் அப்படின்னு ஒன்று பண்ணி அது ஒரு மனிதனுக்கு நல்லது பண்ணோம்னா, ஒரு குழந்தைய வச்சுங்களேன், ஒரு குழந்தை, ஒரு சின்ன குழந்தை இருக்குது, அந்த குழந்தைக்கு உபநயனம் பண்ணுறதுனால என்ன பலன் அப்படின்னா, அந்த குழந்தைக்கு உபநயனம் பண்ணுறதுனால 5 விதமான பிரயோஜனம். ஒன்று, அந்த பெற்றோர் என்ன நினைக்கிறாங்க, நம்மளுடைய பையன் மிகச்சிறந்த புகழை உடையவனாக இருக்க வேண்டும், மிகச்சிறந்த ஒழுக்கத்தை உடையவனாக இருக்க வேண்டும், மிகச்சிறந்த துக்கமே இல்லாமல் சந்தோஷமாக அவன் இருக்கணும், தீர்க்க ஆயுசோடு இருக்கணும். அதை தவிர நம்மளுடைய குலப்பண்பு என்ன உண்டோ அதை பாதுகாக்கணும். இந்த 5 பண்பையும் இந்த உபநயனம் செய்யும். இந்த 5 பண்புமே இந்த பூணல் போடுறதுனால ஒரு குழந்தைக்கு சேரும். இப்போது ஒரு தகப்பனார் தாயார் என்ன தன்னுடைய குழந்தைக்கு செய்யணும்னு நினைக்கிறாளோ அந்த காலத்தில் அதை நெறிப்படுத்தி சொல்லி வச்சுருக்கா. அதனால் உபநயனம் பண்ணுறதுனால அந்த தேவதைக்கோ இல்லை அந்த பண்புக்கோ அந்த பண்பாட்டையோ காப்பாற்றுறது இல்லை. உபநயனம் என்பது ஒரு மனிதனின் தன்மையை செம்மைப்படுத்துவது, உயர்த்துவது, நலப்படுத்துவது, துன்பங்களை விலக்கி விடுவது, நன்மைகளை அழைத்து வருவது, அவ்வளவு சிறப்பாக சொல்லியிருக்கா. அதனால் அதை தள்ளி போடுறது அப்படிங்கிறது அதனுடைய பண்பாட்டை, அதனுடைய பயன்பாட்டை நாம் அறியாததே காரணம். அதனால் அதை தள்ளி போடாமல் உடனே பண்ணுறதுங்கிறது ஒரு நன்மையை நம்ம தள்ளி போடுவோமா? அப்படி யோசிக்கும். ஒரு நன்மையை உடனடியாக அடையிறதுக்கு தான் நம்ம முயற்சி பண்ணுவோம். நமக்கு யாராவது பணம் கொடுக்குறா ஒருத்தர் அப்படின்னு சொன்னால் அதை உடனடியாக வாங்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம். ஒரு வயிற்று வழியில் ஒரு பையன் கஷ்டப்பட்டுருக்கான் அப்படின்னா அதை உடனடியாக நிவர்த்தி பண்ணிக்க தான் முயற்சி பண்ணுவோம். அப்போ ஒரு நன்மையை உடனடியாக அடைவதற்கும் ஒரு தீமையை உடனடியாக போக்குவதற்கும் நாம் முயற்சி செய்கிறோம் என்று சொன்னால், உபநயனம் என்பது அனைத்து நன்மையையும் நமக்கு கொண்டு வருவது, அனைத்து தீமையையும் நம்மிடத்திலிருந்து விலக்குவது அப்படின்னு சொன்னால், அதை ஏன் அந்த மாதிரி காலம் தாழ்த்தி செய்யணும்னு ஒரு சிந்தனை வரணும். சுபஸ்து சீக்கிரம், நல்ல எண்ணமும் மனசில் தோன்றதே ரொம்ப கஷ்டம். தெய்வம் என்பதோர் சித்தம் உண்டாகி மாணிக்க வாசகர். அப்போ அந்த மாதிரி ஒரு தள்ளி போட்டுக்கலாம், நாளைக்கு போட்டுக்கலாம் அப்படின்னு தள்ளி போடுறதுங்கிறது பாபம். இன்னும் சொல்ல போனால் காரணம் என்னென்னா, அதுக்கு உரியவா அதை பண்ணி வச்சிடணும். ஒரு வருஷத்துக்கு இவ்வளவு காயத்ரி பண்ணினால் இவ்வளவு பலன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மானுட யாக்கை அனைத்து நன்மையும் பெற்றுத்தரக்கூடிய வல்லமை அதற்கு இருக்குது. சர்வதேவதா சித்தின்னு பேர் இருக்குது. அப்படிப்பட்ட அந்த உபநயனத்தை நாம் தள்ளி போட வேண்டும், அதற்கு வயது வேண்டும் என்பதை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டாம். நன்மையை உடனடியாக பெற்றுக்கொள்ள முயலுங்கள் என்பதாகவே சாத்திரங்கள் பரிந்துரைக்கிறது.